தற்கொலை செஞ்சு செத்தவங்க எல்லாம் இப்படித்தான் செத்து போனாங்க. தூக்கில் தொங்கி செத்தால் கழுத்து பிதுங்கி நாக்கு வழியில் வந்து கண் வழியில் வந்து செத்து போகணும். துடிச்சுத்தான் சாவ. நெருப்பில் எரிஞ்சால் இன்னும் அகூரமாக இருக்கும். லேசான வழி துவக்கால சுட்டு சாகுறான். 30 செகண்டில் உயிர் போயிடும். ஆனால் 30 வருஷ வேதனை இருக்கும். உனக்கு என்ன வேணும்? நீங்க என்ன சொன்னாலும் நான் சாத்தாமர், நான் சாத்தாமர். நீங்க என்ன சொன்னாலும் நான் சாத்தாமர், சாத்தம். எனக்கு வாழை பிடிக்க இல்லை, ஒரு தடவை பிடிக்க இல்லை. நான் சாத்தாமர், நான் எம்பாள், நான் சாத்தாமர், நான் சாத்தாமர். அங்க நான் சாத்தாமர், நான் சாத்தாமர். இந்த அருக்கு துவக்கு. எண்டலாட்சியை துறந்து நீ எடுத்து நீயாய சுட்டு செத்திருக்கிறாய். நான் 5 நிமிஷம் வெளியில் போயிட்டு வருவேன். நான் வரைக்கு நீ செத்திருக்கணும். எந்த பாதுகாப்புக்காக என் கயிறை முழுக்க நான் துடைச்சி எடுத்துட்டேன். குட் லக். சாகர் ஒன்றும் அவ்வளவு லேசான வேலை இல்லை. உண்மையை சொல்ல போனால் இதுக்குள்ள தோட்டாவே இல்லை. வா. ஆறுதலாக இருங்கோ, அமைதிப்படுங்கோ. உங்களோட கஷ்டங்களில் இருந்து, உங்களோட வலிகளில் இருந்து நான் உங்களை வெளியில் எடுக்கிறேன். நீங்கள் இப்போ என்ற கட்டுப்பாட்டுக்குள்ளுக்கு வந்து கொண்டிருக்கின்றீங்கள். உலகத்திலேயே முக்கியமான ஒரு விஷயம் உயிர். அதையே நீங்கள் விடுறதுக்கு துணிஞ்சிருக்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம்? பேசுங்க, சொல்லுங்க. எனக்கு எனக்கு எனக்கு
நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எல்லாமே தோல்விதான். எதுவுமே முடியாதுண்டு என் காதுக்குள்ளே யாரும் சொல்லி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு. அதனால் என்னால் சரியாக விளையாட முடியலை, சரியாக படிக்க முடியலை, என்னால் எதையுமே ஒழுங்காக செய்ய முடியலை. அம்மா அப்பாயிலிருந்து இந்த சமுதாயமே என்னை தோல்விட்டு நான் பகுத்து வாங்கிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை எனக்குள்ளே ஏற்படுத்திட்டு ஒரு மூளைக்கு என்ன கொண்டே விட்டுடுது. என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியலை. மூளை கடைஞ்சி குப்பை மாதிரி ஆயிட்டேன். ஒரு குப்பை மாதிரி ஆயிட்டேன். என் கடைசி முயற்சி தான் தற்கொலை. ஆனா அதில் நான் தோத்துட்டேன். உங்களை விட கஷ்டப்படுற ஆக்களை, வாழ்க்கையின் புதிய சவால்களை உங்களுக்கு காட்டுறேன். வாங்கோ, எழும்புங்கோ. இவங்கள் கூட சாக நினைக்கல. ஏன்? உலகத்தில் உயிர்தான் பெருசு. உம்மோட வாழ்க்கையை நீர்தான் வாழணும். யார் மேலேயும் பழிய போட்டுட்டு தப்பிக்க இயலாது. ஒவ்வொரு மனுஷனுக்கையும் ஏதோ ஒரு திறமை ஒளிஞ்சிருக்குது. அதை நீர் கண்டுபிடிக்க உமக்கு ஒருத்தர் உதவே இல்லையோ, நீர் தான் தனியே அதை கண்டுபிடிக்கணும். ஒரு கால் துண்டிக்கப்பட்ட மனுஷன் என்னை விட வேகமா படியேறி போறதை நான் பார்த்திருக்கிறேன். உயிர் தான் பெருசு. அதை எப்படி அநியாயப்படுத்த வேண்டாமே. பல லட்சம் பேர் உயிர் வாழணும்ன்றதுக்காக பல ஆயிரம் பேர் உயிரை விட தயாரா இருக்கிறாங்க. உயிர் போனா இப்படியும் போலாம் என்று நினைச்சு வாழலாது. இப்படித்தான் போகணும் என்று வாழ்றதுதான் வாழ்க்கைன்ற தத்துவம். இப்படித்தான் வாழணும் என்று வாழணும். You shouldn't live your life any way you want, right? You should lead your life by set of values and morals. This is the philosophy of the life. I think you got the point.